ஸோ ஹலோ எஸ் புத்தோட இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன கேம் ப்ளே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா டான் மேன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கேமு, அட்வென்ச்சர் கேம்னே சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி மறக்காமல் வீடியோக்கு ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வார பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம் 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 முடியாது. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து தரமாக தக்காளி சோறா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம் அட்வென்ச்சர் கேம்னே நினைக்கிறேன். ஓகேங்களா, பிளட்ஜ் ஒன்றா சி ஏங்க தப்பு படிக்கிறேன். ஓகே, இவன் யாராவன் ஏங்க என்னங்க இவனுக்கு வித்தியாசமாக பேசுகிறானுங்க, ஒய்க் 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 அப்படின்றானுங்க. ஒன்றுமே புரியலடா இவனுக்கு பேசுறது, யாரா இவனுங்க. ஓகே, இந்த ரெட் கலர் ரோபோட்லாம் இருக்குது. ஐயோ என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க. சத்தியமாக யார் அவனுங்க எங்கேந்திர வந்துக்கிறானுங்க போட்டு உதைக்க. அது கேம் அச்சிட்டஸில் ஆடிருக்கேன், உருட்டாதான்னு சொல்லாதீங்க. சத்தியமாக ஆடிருக்கேன். ஓகே, நீங்கள் உருட்டாதரா அப்படின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், இதை செஞ்சு சொல்லாதீங்க. உண்மையிலே ஆடிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஃபைட்டிங்கா வாடா வச்சுப்போம். வாடா நான் யாத்திருப்பா, நான் தான் டானு. ஐ மீன் நான் ஏன்னு தெரியுமா என் பேர் டான் வச்சுருக்காங்க, ஏன்னா நான் தான் டானு. ஆமாம், பெரிய வெங்காயம். ஓகே, ஆமாங்க நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இந்த உலகத்தில். நான் எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட என்ன பண்ண நீ. ஓகே, பிடிச்சி தூக்கி போட சொல்கிறாங்களா, பிடிச்சி விசிறி போகிறவன எப்படா எப்படா பிடிக்குது. ஓகே கற்றுக்கிறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நைஸ். என்னடா இப்போ அவன் என்ன பண்ணா தெரியுமா, ஒரு அல்டிமேட் வாரியர். ஐயோ ஏங்க ரொம்ப ரோல் ஆகுதுங்க. ஒரு அல்டிமேட் ப்ரோ பிளேயர் கிட்ட ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறா, தேவையில்லாமல் செத்து வர போயிட்டா தண்ணி உள்ள வந்து. ஓகே, நியூஸில் கேட்டாங்கன்னா சொல்லிவிடு சூசைடுன்னு. உனக்கு என்னடா ரெண்டு பேரும் நல்லா இவனுங்க மண்டையில் என்னமோ இந்த இது ஐயோ இந்த கரகாட்டம் மயிலாட்டம்லாம் ஆடுவாங்கள்ல, அதில் அது மண்டபம் வச்சுன்னு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே நைஸ். ஓகே, காயின்லாம் கலெக்ட் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஓகே 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 நைஸ் நைஸ் நைஸ். எதுக்கு காயின் கலெக்ட் பண்ணோன்னா அடுத்த பாட்டில் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது, மறந்து போச்சு கேமு. ஆனால் ஃபைட்டிங் ஸ்கில் அதெல்லாம் தெரியும். இதில் எகிரி குச்சி அடிக்கிறதுன்னு ஒரு ஷாட் இருக்குது, எகிரி குச்சி அடிக்கலாம். நைஸ். இது ஓகே, எகிரி குச்சி அடிக்கலாமா? இதை தான் சொன்னேன். கரெக்டாக மண்டை மேலேயே ஒன்று நீங்கள் எகிரி குச்சி அந்த ஃபயர் பட்டன் கொடுத்தீங்கன்னா தூக்கி போகிறாங்க. இவனே பார்க்கறனால தக்காளி மாரிக்கிறான். இவன் வந்து நம்மகிட்ட சாட போகிறேன். நான் யார் திருப்பாடா இவருக்கு ரெண்டு பேரும் வரானுங்களே, நீ எவ்வளோ அந்த எனக்கு என்னடான்னு வரானுங்க. ஓகே ரொம்ப தான் பேசுகிறோம். போடுறான் வாயிலே போடுறான். டிடி இவனுங்க யாரா, இவனுக்கு சத்தியமாக பயங்கரமாக நல்லா இருக்கானுங்க. யாரா டீ அடிக்க முடியலடா, சத்தியமாக அடிக்க முடியலடா. யாரா இப்படி பண்ணுறீங்க. சத்தியமாக கோல்டு கேஸ் எனக்கு. அடுத்த ஒரு 2-3 வீடியோ இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக கோல்டு இருக்குது, எதுக்குமே விடாதீங்க. நாகரம் கேஸ் எனக்கு கோல்டு சரியாயிடுச்சுன்னா இதுதான். இப்போ கூட இரும்புலாம் வருது, அடைக்கணும் உங்களுக்காக வீடியோ போடுறேன். எதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்காக மறக்க பண்ணி விட்ருக்கேன். ஓகே கேஸ், ஸோ இப்போ வந்து ஓகே ஐயோ காப்பி ரைட் வரும்போது பாட்டா கொடுக்க பரவாயில்ல, பார்த்துப்போம். காப்பி ரைட் வந்தாலும் பரவாயில்ல, காஃபி குடிச்சிட்டு போன மாதிரி போயிடுவேன். ஓகே ஓகே கம்ப்ளீட்டட். இது எப்படின்னா லெவல் பேஸ்டு கேம் தான், பட் இது வந்து மெயின் ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஓகே, இது மெயின் ஸ்டோரி கிடையாது. இதை லெவல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெயின் ஸ்டோரின்னு வரும். ஓகே, இப்போ அந்த ரோபோட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இருக்கு அதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணிப்போம், நான் சொல்கிறேன் போய்ட்டுங்க. இது வந்து பவர் அடியுமா. ஓகே, இந்த ரோபோட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு செக் பாயிண்ட். அது வந்து பாஸ் ஃபைட் ஆக்சுவலி. அதை விளையாடிட்டு அந்த லெவல் விளையாடிட்டு நம்ம கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து போயிட்டுருப்போம். ஓகேங்களா, என்னடா கதவு தானே திறந்து போடுதுடா. ஐயோ ஒரு சத்திரமுக்கியம் இருக்குமோ ராரா. எப்பா வேடாங்க நைட் அப்புறம் தூங்க மாட்டேன். ஏன்னா இவனுங்க இப்படி பதறியாச்சுன்னு வர்றாங்க. ஓகே ஏங்க இந்த ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுருக்கானுங்களா, இவனுங்களாம் நம்ம கேங்கு தான். ஓகேங்களா, அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க நம்ம கேங்கு தான். இந்த இது எடுத்துகிட்டு இப்போ போடுவோம். என்ன போடு சாகு. ஏன் கேட்டாங்க அசல்ட்டே செத்துடா. ஏங்க வேறு லெவல். இனிமேல் தான் வெப்பன்லாம் வரோம் ஐ திங்க் ஸோ. எகிரி கரெக்டாக குதி லூஸ் மாதிரி குத்திட்டு இருப்போம் காற்றுல வந்துச்சு. ஓகே, இவன் யாரா எப்போ ஜஸ்ட்டு விஷயம் தண்ணியில் உதவிதா லைட்டாக இழுத்து வந்துருக்கோம். போடுறான் அவன் வாயில் போடுறான். மூக்கை வச்சு வாயில் போட்டு வாயில் எடுத்து கண்ணை ஐ மீன் மூக்கு எடுத்து வாயில் போட்டு வாயில் எடுத்து கண்ணை போடணும். அப்படி தான் போட்டாங்க, அப்படி தான் அடங்குவானுங்க இவனுங்க. அதான் வாய் வெளியே அப்படி ஏற்றி பார்ப்பாங்க, கண்ணு உள்ளேருந்து வெளியே வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க.
ஓகே இந்த பாட்டை உடச்சிட்டு இதில் என்ன இருக்கும் ஏங்க லெக் பீஸுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு எங்கள் வீட்டில் கறி குழம்பு இல்லையே. கறி குழம்பு போட்டாதான் நான் தூங்குவேன். சி விடுங்க ஏதோ மொக்கையாக பாடுவேன். ஏங்க இப்போ நான் பாடுறதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் அப்படியே செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே இரட்டி கொடுப்பீங்க. இப்போ பாருங்க, என்னோட பேரு முருகேசா, நான் வந்தேனா, ஐயோ மறந்து போச்சேன் லைனு. ஏங்க நான் பாடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உங்களுக்கு காதில் அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசினா காதுலேருந்து ரத்தம் வரும். ஏய் காதுலேருந்து ரத்தம் வந்து போதும் நிறுத்துறான்னு சொல்கிறது புரியுது. பரவாயில்ல, நான் பாடிக்கிட்டே இருப்பேன், மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே, மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்ருக்கேன். என்னடா இது பேசிகிட்டு இருக்க அப்பாட்ட ஆடிட்டே இருக்கேன், போட்டுருவோம். ஓகே, காயினில் என்னென்னமோ சீக்கிரட் எல்லாம் இருக்குது. தின்னதுடா அண்ணா 2 டீ கிடைக்குமா? யாராவா பைத்துக்கார ஓடி உட்காந்துக்கிறோம். எக்கோ எப்படிங்கம்மா இப்படி உட்காந்துக்கிறோம். என்னடா டே சீல் போட்டிங்களா கடைக்கு? எப்படி நான் வந்தால் அப்படி இருக்கும். ஓகே, இது ராக்கெட் லான்ச்சரு. என்னடா டே ஏன்னா இத்தனை பேர் வரீங்க ஒருத்தனை அடிக்க. அடுத்து இந்த ரோபோட் வர பார்த்தீங்களா, அது ஆக்சுவலி ரோபோட் தான். ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவாள், அவன் ஹெட் லீடரு. அப்படியே அந்த ரோபோட் அது கற்றுவேன். டேய் உனக்கு அசிங்கமாகவே இல்லைடா, ஒருத்தனை அடிக்க 10 பேர் வரீங்களாடா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் பாருங்க டெய்லி ஒருத்தராக வருவான். என் மூளையை எங்கேயோ வைக்கணுங்க. ஓகே, இவனை அடிச்சு தூக்கி போட்டு அப்படியே இவனை அடித்து அல்வா போட்டு இவனை அடித்து பூந்தி போட்டு ஓகே மேலே போயிட்டு இவனை அடிப்போம். ஃபஸ்ட்டு கன் வச்சுருக்கானுங்க, இவனை அடிச்சுட்டு அவனுக்கு லாக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணுவோமா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஐயா ஏங்க வேற மாதிரி போச்சுங்க, மிசைல் மாதிரி. உசைன் ஐயோ ஏங்க இந்த ராக்கெட் லான்ச்சருக்கு உசைன் போல்ட்டுக்கு வச்சா யார் 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க, ஏன்னா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா உசைன் போல்ட்டுக்கே டப்பு கொடுப்பாங்க நான். ஆனால் என்னோட இந்த ஹாரர் கேம்ஸில் பேய்க கிழவிங்க மாதிரி நடந்து வரும். ஒருத்தர சொங்கி மாதிரி நடப்பான், ஒருத்தன் மங்கி மாதிரி நடப்பான். ஆனால் நம்மளை பார்த்துட்டு அடிக்கலாம் பேய் மாதிரி வருவானுங்க. ஓகேங்களா, ஸோ நைஸ். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து செஸ்ட் லெவலா ஏங்க இது வந்து செஸ்ட் லெவல் தாங்க. ஐ மீன் அந்த காசுலாம் கிடைக்கும். அப்போ ஃபைனல் இதுக்கு வந்துட்டோமா, இது முடிச்சிட்டோட அடுத்து மெயின் ஸ்டோரி டேரெக்டாக போயிடலாம். ஏங்க எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசில் இந்த 3-4 வாட்டி இந்த கேம் முடிச்சிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப பிடிக்காது, சூப்பராக இருக்கும் ஆடுறதுக்கு. வெறும் 90 MB தான், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். செம்ம 2D போக போக பாருங்கள் நீங்களே. பார்ட் 2 போடுங்க ப்ரோ, பார்ட் 10 போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்க போகிறீங்க. ஏன்னா அந்த மாதிரி படுற கூட போகிறேன் இன்றைக்கி. சரி நைஸ், இப்போ வந்து உள்ளே போயிடுவோம். லாஸ்ட் பாஸ் ஃபைட் இது முடிச்சோடனே மெயின் ஸ்டோரி போகலாம். மெயின் ஸ்டோரி தான் ஆர்வமாக இருக்கேன். நாளைக்கு போடலாமா, நாளைக்கு டான் த மேன் போடலாமா, இல்லைனா வந்து மெட்டல் ஹாரர். அது வந்து ஒரு ஹாரர் கேமு. ஒரு பைத்தியக்காரன் வந்து நம்மளை அவன் ஹாஸ்பிட்டல், ஐ மீன் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பான். அந்த பைத்தியக்காரங்களாம் இருப்பானுங்களே, அவனுக்கு வந்து அந்த டாக்டர் அடித்து போட்டு அவனுக்கு இருப்பானுங்க. அவனுக்கிட்ட நம்ம மாட்டிக்கிறோம், அதுலேருந்து தப்பிடுமா இல்லை, அதுதான் கேமு மெட்டல் ஹாரர். கன்ஃபார்ம் பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் போவாங்க அதுவும், ஏன்னா அதுவும் கொஞ்சம் பெரிய கேம் தான், தப்பிக்கணும்ல. ஓகேங்களா, மெட்டல் ஹாரர் போடலாமா டான் த மேன் போகலாமா? யார் அதிகமாக டான் த மேன் கோட்டு போகிறீங்களா டான் த மேன், யார் அதிகமாக மெட்டல் ஹாரர் கோட் போகிறீங்களோ மெட்டல் ஹாரர். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து போவோம். வேறு மாதிரி குதிச்சு அப்படியே தாவி அப்படியே இது என்ன தரான் தூக்கின்னு கிடக்குற அனைத்தையும். ஓ கல்லா இவன், அப்போ மனுஷன் கிடையாது இவன். ஓகே ஓகே பை. இல்லை தெரியாமல் சாரி நண்பர்களே, சத்தியமாக சாரி. நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், சத்தியமாக தெரியாமல் கொடுத்துட்டேன். நான் வாங்கலை நான். ஓகேங்களா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நேர்மையாக ஆடுற பிளேயர். ஏங்க வச்சுட்டு பாஸ் ஃபைட்டு போடுறான், மூக்கில் போடுறான். ஹெல்த் இவ்வளோ கம்மியாக குறையுது. தெரியாமல் சொல்லிட்டேன், நான் இவன் பறந்து அடிப்பானு துடி. இவன் எகிரி குதிக்கும் போது இருக்கக்கூடாது, அதே மாதிரி இவன் பின்னாடி போனால் அடிக்கலாம், முன்னாடி வந்து அடிக்கக்கூடாது. இவன் குதிக்கும் போது அவன் பேலை பட்டால் ஹெல்த்து குறையும். ஓகேங்களா, எப்படி பக்காவாக சொல்கிறேன்னா, ஆடி 1 வருஷம்லாம் கிடையாது, ஆடி ஒரு மாதம் தான் இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக தான் ஆடினேன், 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆடினேன். டக்குன்னு இந்த கேம் போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதான் போட்டேன். சத்தியமாக அடிச்சிடுறான் அவனை, சத்தியமாக அடிச்சிடுவேன்டா. போடுறான் ஐயோ முன்னாடி வர போகிறான்னு நினைக்கிறேன், தெரியாமல் போயிட்டேன்டே. ஐயோ போடுறான், வாயில் போடுறான். ஐயோ இதான் சிரிக்கிறேன், யார் திரும்ப நான் ஆன்டி இன்ட்ரியன்றா, சி ஆன்டி அங்கிளா, ஐயோ வளரடே. நண்பர்களே முடிச்சுக்கோங்க, பார்த்துடா நான் இஷ்டத்துக்கோ டேய் ஆம்பலை. ஐயோ ஓகே, ஸோ இதில் இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் மேப்பை பார்ப்போம், உங்களுக்கு மேப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். மேக்கப்பா மேப்பை பார்ப்போம் நண்பர்களே. ஓகே கோல்டு வேலை மூக்கில் ஆடுறது எனக்கே தெரில. ஓகே நண்பர்களே, வேறு மாரி இப்போ போயிட்டு
பார்ப்போம். மெயின் ஸ்டோரி வந்துட்டோம். எஸ் நாளைக்கு கன்ஃபார்ம் இதை போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எது ஒர்க் பண்ணுறீங்களோ அது போடலாம். எவ்வளோ பெருசு பாருங்க. ஓகேங்களா, ஒரு சாப்டர் ஒரு வீடியோவில் போடலாமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பை.